வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். மார்ச் 10. கண்ணாடி கடலும் ஜீவன்களும். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. வெளிப்படுத்துதல் 4 வசனம் 6. நீங்கள் இதுவரை பார்த்திராத ஒரு புதிய பொருளையும் புதிய விலங்குகளையும் பார்ப்பதாகவும் அவற்றை போன்ற எதையும் பார்த்திராத மற்றவர்களுக்கு அதை விவரிக்க நீங்கள் முயற்சிப்பதாகவும் கற்பனை பண்ணி பாருங்கள். இன்றைய வசனத்தில் யோவான் இதைதான் செய்ய முயன்றிருக்கிறார். கண்ணாடி கடல் என்றால் என்ன? சில கருத்துக்களை நமக்கு புரிய வைப்பதற்கு ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை தேவன் உருவங்களையும் அடையாள வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார். எசேக்கியேலுக்கும் இதே போன்ற ஒரு தரிசனம் காட்டப்பட்டது. அதில் ஆகாய விரிவின் கீழ் அல்லது வானத்தின் கீழ் இதே போன்ற உயிரினங்களை கண்டார். ஆதியாகமம் 1 வசனங்கள் 7, 8. அந்த ஆகாய விரிவு பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான தோற்றத்தில் இருந்ததாகவும் அந்த ஆகாய விரிவுக்கு மேல் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயல் தெரிந்ததாகவும் விவரிக்கப்படுகிறது. அந்த சிங்காசனத்தின் மேல் தேவன் வீற்றிருக்கிறார். அவருடைய மகிமையின் வானவில் அவரை சூழ்ந்திருக்கிறது. எசேக்கியேல் 1 பார்க்கவும். இதிலிருந்து கண்ணாடி கடல் என்பது பரலோகத்தின் தூய்மையையும் தேவனுடைய அந்த ராஜ்யம் கடலை போல விசாலமாக இருப்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். கண்ணாடி கடல் என்பது அமைதியான கடலை குறிக்கிறது, அதாவது சமாதானமான ராஜ்யத்தை குறிக்கிறது. கண்ணாடி கடல் பற்றிய குறிப்புகளை வேதாகமத்தில் அடுத்து ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே காண்கிறோம். வெளிப்படுத்துதல் 15 வசனம் 2. அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொருப்பத்திற்கும் அதன் முத்திரைக்கும் மேலாக ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுர மண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். இந்த வசனம் இயேசுவின் 2ஆம் வருகையை தொடர்ந்து நடப்பதை ஞாபகப்படுத்துகிறது. அப்போது இயேசுவிலான விசுவாசத்தால் வெற்றி பெற்று மீட்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாளும்படிக்கு பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். வெளிப்படுத்துதல் 20 வசனம் 4. இப்போது 4 ஜீவன்கள் என்றால் என்ன? இவற்றை பற்றி நாளைக்கும் அதிகம் படிப்போம். ஆனாலும் ஷூன் என்கிற கிரேக்க வார்த்தையின் சரியான மொழிபெயர்ப்பு தான் ஜீவி என்பது. ஷூன் என்றால் மனிதன் போன்று யோசிக்கிற உயிரையை சுட்டிக்காட்டுகிறது. அதே சமயம் திரியான் எனும் வார்த்தை யோசிக்காத காட்டு விலங்கு போன்ற உயிரினத்தை சுட்டிக்காட்டுகிறது. யோவான் கண்டது எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சி! அங்கே மாபெரும் போராட்டத்தையும் இனி சம்பவிக்க இருப்பதையும் அடையாளங்களாலும் எடுத்துக்காட்டுகளாலும் தேவன் வெளிப்படுத்தி காண்பித்தார். ஒரு நாளில் திரளான தண்ணீர்களின் சத்தம் போல மீட்பர் பேசும்போது அவரது முகத்தை பார்த்தவர்களாக கண்ணாடி கடல் அண்டையில் நாம் நிற்கப் போவதை ஆவலோடு எதிர்பார்க்கிறீர்களா? வெளிப்படுத்துதல் 14 வசனம் 2. அன்புள்ள ஆண்டவரே, உமது சிங்காசனத்தில் இருப்பதை எங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. உமது வார்த்தையில் முழுவதும் விசுவாசம் வைத்து எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் காட்டுகிற அக்கறையில் நம்பிக்கை வைத்து எங்களால் முடிந்தவரை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவும். அதிக ஆராய்ச்சிக்கு சங்கீதம் 29 வசனம் 3, சங்கீதம் 104 3-4 வசனங்கள், சங்கீதம் 148 வசனம் 4. ஆமேன்.